மாட்டேன். கா இப்ப எதுக்கு டிராபிக் ஜாம் ஆகுற அளவுக்கு நடந்துகிட்டே இருக்கு? டேய், கேள்வி கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்கடா. எக்கோ, அவங்க ஆடாம இருந்தாதான் அவங்கள நாம சந்தேகப்படணும். பணக்காரங்க வேற அமைதியா இருந்தாதான் ஆபத்து. கல்யாண காரியம் எல்லாம் ஒண்ணு கூடி செஞ்சாதானே அழகு. லக்ன பத்திரிக்கை எழுதுறதுக்கு நம்மள கூப்பிட மாட்டாங்களாமா? அம்மா, இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லிக்கிட்டு இருப்பியா? கல்யாணத்துக்கே நம்மள கூப்பிடலாம் கூட பரவாயில்ல, ஆனா கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். என்னடா அப்படி சொல்லிட்ட? நான் வெக்கத்தை விட்டு கேட்டேன். பத்திரிக்கை எழுதுறப்போ எங்களை ஒரு வாரத்தை கூப்பிடலாம்னு பணிவா கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா ஏதோ அலட்சியமா லக்ன பத்திரிக்கையை எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லுதுடா. லக்ன பத்திரிக்கை வந்துருச்சுமா. கொண்டா. நியாயமான மனுஷி சொன்ன மாதிரியே லக்ன பத்திரிக்கை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க பாருங்க. டேய் கூமுட்ட, இது அயோக்கியத்தனம்னு சொல்லிட்டு இருக்க, நீ நியாயம் பேசிட்டு இருக்க. ஊர் உலகத்துல எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமாடா? பொண்ணோட அப்பா அம்மாவை மரியாதை கொடுத்து கூப்பிட்டு அவங்களையும் ஒன்னா உட்கார வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சரிக்கா, வா கிளம்பு. ஏன் இப்படி பண்ணீங்க? இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் அழுச்சாம் பொழுச்சாம் பண்ணிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். மறுபடியும் எங்களை முறையா அழைச்சு ஐயரை கூப்பிட்டு நாள் குறிச்சு லக்ன பத்திரிகை எழுதினாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவோம். அந்த அம்மாட்ட மனுஷன் பேசுவாங்களாடா? நம்ம ஜானுக்கு ஏறினா அந்த அம்மா முளத்துக்கு ஏறி நிப்பா. பேச முடியாதுல்ல, அப்ப இங்கேயும் பேசாத. அவங்க எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் நம்மள நாமளே பிரஷர் பண்ணிக்க தேவையில்லை. அம்மா பேசக்கூடாதுன்னு இருக்கேன்டா. நான் எல்லாம் வாயை திறக்க ஆரம்பிச்சா அவ காதுல ரத்த ஆறே ஓடும். ஏதோ பொண்ணு குடுக்கிற வீடாச்சே, போனா போகுதுன்னு வாயை மூடிக்கிட்டு அடக்கமா இருக்கேன். அதனாலதான் அந்த அம்மாவுக்கு என் சுயரூபம் எதுவுமே தெரியல. நான் மட்டும் அவ குறவளைய பிடிச்சேன்னு வச்சுக்க, அவளுக்குள்ள இருக்கிற அராஜகம் எல்லாத்தையும் கக்க வச்சிருவேன். அப்புறம் என் பேரை கேட்டாலே ஆட ஆரம்பிச்சிருவா. நீ அவளை எங்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். 4 நாள்ல அவளை நார் அடிச்சு நடுத்தருவுல கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். ஐயோ அம்மா, வாயை திறந்து நீ பாட்டுல எது பேசிடாத. அப்புறம் அது நேரடியா வந்து ஏன் தலையில வந்து விடியும். நீ இப்படி பயந்து பம்மிக்கிட்டு இருக்கிறதாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, இது நாமளா தேடி போன சம்பந்தம் இல்ல, அவங்களாதான் வேண்டி விரும்பி வந்து கேட்டாங்க. நமக்கு காசு பணம் கொடுத்து அவங்களாதானே கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு நேரம் வேணாங்கிறதும் மறுநேரம் சரிங்கிறதும். அவ ஆடுற கண்ணாமூச்சிக்கெல்லாம் நாம கண்ணை கட்டிட்டு இருக்க முடியுமா? அடிமை மாதிரி இஷ்டத்துக்கு நம்மள ஆட்டி வைப்பா, அராஜகம் பண்ணுவா. இது எல்லாத்தையும் நாம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? அள்ளி முடிஞ்ச கொண்டையோட போய் ஒரு அதட்டு போட்டோம்னா சக்கர வளையம் போட்டு சரண்டர் ஆயிடுவா, தெரிஞ்சுக்க. சூப்பர்மா, சூப்பர். கலக்கிட்ட போ. ஆனா அள்ளி முடிஞ்ச கொண்டையோட கேட்டுக்கு முன்னாடி நின்னு சத்தம் போட்டேன்னா வை, அவ்வளவுதான், உன்னை உரு தெரியாம ஆக்கிடுவாங்க. நம்ம சத்தத்துக்கு தக்கதான் சத்தம் வெளியே வரணும். சும்மா இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க கூடாது. போடா. உங்ககிட்டயும் உன் மககிட்டயும் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏமா அஞ்சலி, மாமா, நீ நல்லபடியா கல்யாணம் முடிச்சு அகிலன் வீட்டுக்கு போன உடனே உங்க அம்மா உங்க அம்மா 2 பேருக்கிட்டையும் அடுத்த நிமிஷமே பேச்ச நிப்பாட்டிடணும். அதுக்கு 2மே நான் சொன்ன அடங்காதுங்க, நீ தாமா அடக்கணும். இல்லனா உன் வாழ்க்கைய பொங்க வச்சிருவாங்க, பாத்துக்க. நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. மன ஆறுதலுக்கு வீரமான 4 வார்த்தை புலம்பிட்டு போட்டுமேன்னு நானும் சரி அமைதியா விட்டேன். இங்க பாரு பாட்டி, நீ சொல்றத நான் கேக்குற மாதிரி நான் சொல்றத நீயும் கேட்கணும். இனிமே இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் என் மாமியார் சொல்றதா வேத வாக்கு. யாரும் வாய் திறக்க கூடாது. மானம் கெட்டாலும் மகத்தான வாழ்க்கை வாழலாம்னு சொல்ற, ஓ இஷ்டம்.
அப்ப பெத்து வளர்த்தவ அவமானப்பட்டா பரவாயில்லையா? பரவாயில்லக்கா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறத தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல. ஆமாம்மா. அப்பனா மாமனு மருமகளுமே எல்லா நல்லது கெட்டதையும் பாத்துக்கங்க. அம்மா, இன்னொரு முறை எங்க அத்தை கல்யாணம் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுமா. சிச்சுவேஷன் தெரியாம கம்ப சுத்துறதுதான் ரொம்ப தப்பு. இதுதானே நானும் அம்மாவும் சொல்றோம். எஸ். பாக்கியலட்சுமி, சவுண்ட் பலமா இருக்கு. என்ன கொசுரை இழுத்துட்டு வந்திருக்காரோன்னு தெரியலையே. அக்கா, இப்போ மாமா கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. அந்த ஆள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை தான் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பாக்கியலட்சுமி, ஆ? பார்த்தசாரதி கோயிலுக்கு போனேன். அங்க கங்கா சாஸ்திரிகளை பார்த்தேன். சட்டுன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அவரை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு அப்படியே கல்யாணத்துக்கு லக்ன பத்திரிகையை எழுதிட்டு வந்துட்டேன். சரி வா, சம்மந்தி வீட்டுல போய் காட்டிட்டு வந்துருவோம். என்ன அப்படியே அமைதியா நின்றுகிட்டு இருக்க? இல்லைன்னா ஒரு போனையாவது போட்டு விவரத்தை சொல்லு. இதை ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருவோம். அப்பா, ஆல்ரெடி அத்தை லக்ன பத்திரிக்கை எழுதி அதை வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. பேரை மாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆமா மாமா, நீங்க டூ லேட். அதனால என்ன, யார் எழுதுனா என்ன, வேலை முடிஞ்சா சரிதான். எங்க காட்டு. ஆ. அஞ்சலி, இதை எடு. இது என்ன அயோக்கியத்தனமா இருக்கு? இந்த பத்திரிகையே தப்பு. இது என்னடி புது குண்டா இருக்கு? இங்க பாரு, ஒரு எட்டு போய் அந்த அம்மாவை பார்த்து இது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருவோம் வா. மாமா, முதல்ல என்னன்னு சொல்லுங்க. ஆளாளுக்கு அந்த வீட்டுக்கு கிளம்புறேன்னு அந்த ஆட்டத்தையே கலைச்சிடுவீங்க போல இருக்க. முதல்ல என்ன தப்புன்னு சொல்லுங்க. அஞ்சலி சண்முகத்தோட ஒரே பொண்ணுன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் சரியாத்தான் போட்டிருக்காங்க. மேல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா? சண்முகம் பாக்கியலட்சுமின்னு நம்ம 2 பேர் பேரையும் சேர்த்து போட்டிருக்காங்க. நமக்கு பிறந்தது இவ ஒருத்தி தானே. இல்ல எனக்கே தெரியாம நான் ஒரு பிள்ளை பெத்துட்டேனா? அப்ப கண்ணம்மாவை என் பொண்ணை இன்னும் ஏத்துக்கல அவங்க. இத்தனைக்கு அவ அந்த வீட்டுக்கு தானே மருமகளா போயிருக்கா. அப்புறம் ஏன் இப்படி பத்திரிகையில் அப்படி பண்ணிருக்காங்க? என்ன நெஞ்செழுத்து அந்த அம்மாவுக்கு? இத பாரு, இந்த பத்திரிகையை நம்ம உறவுக்காரங்க எல்லாம் படிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் யாரு எது நினைக்க மாட்டாங்க. நாம தான் உச்சி மோந்துக்கணும். மத்த எல்லாருக்கும் அவ தவிட்டு குழக்கட்டை தான். இப்ப என்ன, நீங்க எழுதியிருக்க மாதிரி பிரிண்ட் போடணுன்றீங்களா? இங்க பாரு, நான் என் இளைய மகள்னு எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்க இளைய மகள்னு எழுதிட்டு வந்துட்டா அவ என்ன எனக்கு மூத்தவளாயிடுவாளா? அப்படியே பாசத்துல பொங்கி வந்து நான் இழஞ்சு குழஞ்சு போயிடுவேனா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். அப்படிதான் எப்பவுமே இருக்கணும். அதை யாரும் மாத்தக்கூடாது. கொடுங்க. இந்தா. அவ சொன்னது புரியுதா? அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிற மாதிரி போய் பிரிண்ட் போட்டு வாங்க. ஏய், இது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த தப்புக்கு என்ன உடந்தையா இருக்க சொல்றியா? மாமா, இது தப்பு தான். ஆனா அஞ்சலி கல்யாணத்துக்காக அந்த தப்பை நாம கடந்துதான் போயாகணும். கேட்டீங்களே, அடங்கி போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நினைச்சு மனசு சமாதானமா அடங்கி போங்க. ஆரம்பத்திலேயே உன்னை தட்டி வைக்காம போனது ஏன் தப்பு தான். ஆமா மாமா, நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்ட.
அவங்க அதிகாரம் செஞ்சே பழகிட்டாங்க. அதிகார ருசிய அடிச்சு திருத்த முடியாது. இட்ஸ் டூ லேட். என்ன இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? போய் பத்திரிக்கை அடிச்சிட்டு வாங்க. ஏய் மாப்பிள அழைச்சு பேசாம இருங்க. இப்ப சொல்லு, எப்படி அடிக்கணும்? எப்படி வேணுமாலும் அடிங்க. அது இங்க பாரு, அவங்க எப்படி வேணாலும் பத்திரிக்கை அடிக்கட்டும். ஆனா நாம இப்படித்தான் அடிக்க போறோம். இளைய மகள் தான். சரிங்க. அக்காவை அடிச்சது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா கடைசி நேரத்துல நீ கலக்கிட்ட மாமா. அம்மா, எனக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுமா. நான் ரெண்டா தெரிஞ்சா தப்பு இல்லடி. அடிச்சே பழகிட்டாரு. நாம அதை அனுமதிச்சிருக்க கூடாது. மா, நீ இந்த வீட்டை விட்டு போனா பல சிக்கல்கள் தீரும். கண்ணம்மா. அட நீங்க எப்போ வந்தீங்க பாரதி மாமா? நீ என்னமோ எழுதிட்டு இருந்தியே, அப்பவே நான் வந்துட்டேன். என்ன எழுதுன காட்டு. ஆஹா, காட்ட மாட்டேன். நீங்க கிண்டல் பண்ணுவீங்க. எனக்கு வெக்கமா வரும். அட வெக்கம் வருமா? எங்க வெக்கப்படு. ஆக்சுவலா ஒன்று சொல்லட்டுமா, நீ வெக்கப்பட்ட செம்ம அழகா ஆயிடுவ. சரி காட்டு. ஆஹா. கண்ணம்மா. ஆஹா. ஏன் கண்ணம்மா, கல்யாண பத்திரிக்கைலாம் இல்லாம நம்ம கல்யாணம் நடந்ததுல உனக்கு ஏதாவது வருத்தமா? அதெல்லாம் இல்ல பாரதி மாமா. கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுல அது பெரிய மகிழ்ச்சி. நடக்காதுன்னு நினைச்ச ஒண்ணு நடந்துச்சுல, அதை விட பெரிய சந்தோஷம். ஏய் ஏய் இரு, இது என்ன கவிதை மாதிரி இருக்கு? நீ கவிதைலாம் எழுதுவியா? அவர் கவிதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் புத்தகங்கள் தான். அதான் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். வெரி குட் கண்ணம்மா. உனக்கு கவிதைகள் பிடிக்கும்னு நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்ல? நீங்க கேட்கவே இல்ல. பொதுவா பொண்ணு பார்க்க வந்தா பாட தெரியுமா, ஆட தெரியுமான்னு கேட்பாங்களே தவிர படிக்கிற பழக்கம் இருக்கான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஆமால்ல. சரி, உனக்கு யார் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும்? பழனி பாரதி ரொம்ப பிடிக்கும். பழனி பாரதி யார் அவரு? யார் அவரா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? பழனி பாரதி தெரியாதா? இந்த இளங்காத்து வீசுதே பாடல் எழுதினாரே பாடல் ஆசிரியர். ஓ யா 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 யா. எங்க அவர் எழுதின ஏதோ ஒரு கவிதை சொல்லி பாப்போம். நீரில்லா நதியில் நிறைந்து தழும்புகிறது நினைவு. நீ என் கண்களில் மூழ்கி எழுகிறாய். ஆடிப்பெருக்கில் உன்னை நனைத்த அந்த மஞ்சள் இன்னும் முதிர்ந்து விடாமல் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது ஒரு பழுத்த இலையாக.
விளையாடி களைத்த பொம்மைகளாக ஓய்ந்து கிடக்கின்றன உன் சொற்கள். குழந்தை உறங்கும் ஒரு தனிமையையும் மௌனத்தையும் தந்துவிட்டு போகிறாய். புரண்டு படுக்கையில் அசையும் அதன் கொலுசு சத்தமே அதை எழுப்பிவிடக் கூடாதென்பதாக இப்படியே இருக்கட்டும் இந்த இரவு. கண்ணுமா இங்க பாரு, செம்மையா அசத்திட்ட. இல்ல நீ மிரட்டிட்ட. நீ கவிதை சொன்னதை எங்க அம்மா கூட பாத்துட்டு தான் போனாங்க. அத்தையா? ஏய், அவங்க போயிட்டாங்க, நீ உட்காரு. அத்தை வராங்கன்னு சொல்லியிருந்தா கவிதை சொல்றத நிறுத்திருப்பேன்ல. ஏன் இப்படி பண்ணீங்க பாரதி மாமா? நீ ரொம்ப சுவாரஸ்யமா கவிதை சொல்லிட்டு இருந்தியா, அதான் அதை நான் தடுக்க விரும்பல. சாரி பாரதி மாமா, நீங்க யாரு பழனி பாரதின்னு கேட்டதுல நான் லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன். எனக்கு பழனி பாரதினா யாருன்னு தெரியும். ஆ? சும்மா தெரியாதுன்னு சொன்னேன். நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பாக்குறதுக்காக சொன்னேன். ஆனா நீ இவ்ளோ அற்புதமா கவிதை சொல்ற. எனக்கு அவர் கவிதைனா ரொம்ப பிடிக்கும். மென்மையான அன்பு அந்த கவிதையில இருக்கும். நம்ம வீட்டு புக் ஷெல்ஃப்ல அவரோட எல்லா கவிதை தொகுப்பும் இருக்கு. ஆ? நீ எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கியோ அப்பெல்லாம் எடுத்து படி. ஓகே? தேங்க்ஸ் பாரதி மாமா. இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? அவர் எழுதின தொகுப்புலயே இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஓகே? தேங்க்ஸ் பாரதி மாமா. கிளாஸ். எவ்வளவு ஆச்சு? 310 ரூபாங்க. என்னது 310 ரூபாயா? இதுக்கு தான் ஆட்டோல வரலாம்னு சொன்னேன். ஆட்டோல வந்திருந்தா இவ்வளவு செலவாயிருக்குமா? 150 ரூபாயில முடிஞ்சு போயிருக்கும். எந்த இடத்துல வந்து கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காருன்னு பாத்தியா? பேசாம காசை கொடுத்துட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்காதீங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல சம்பந்தம் வச்சிருக்கோம், லட்சக்கணக்குல செலவாகும். 5க்கும் 10க்கும் இப்படி கணக்கு பாக்குறீங்க? இந்த ஆளு எப்பயுமே இப்படித்தாமா. மாமா, யானையை விட்டுட்டு தொரட்டிக்கு தொங்கிட்டு இருக்கிய, ஆடக்கூட மாமா. இந்த பையன் வேற இப்ப பார்த்து காரை சர்வீஸ்க்கு விட்டுருக்கான். அக்கா, வண்டியை இப்ப சர்வீஸ் விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு கல்யாண வேலைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். சரி சரி, சீக்கிரம் செட்டில் பண்ணிட்டு உள்ள வாங்க. வாமா. மாமா, காது கூட சீக்கிரம் உள்ள போனோம்ல. இந்தாப்பா சில்லறை கொடு. என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க சார். ஒரு 10 ரூபா தான் கொடுங்க சார். 10 ரூபா இல்லையே. உங்ககிட்ட 10 ரூபா இருக்காடா? நான் 15 பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்கிட்ட ஒன்லி 2000 rupees நோட்ஸ் தான் மாமா. வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. என்னாச்சு? பணம் கொடுக்கணுமா? இல்ல 10 ரூபா இருந்தா சேஞ்ச் கொடுக்குறாரு. என்கிட்ட இல்ல. இருங்க மாப்பிள்ள, நான் கொடுக்குறேன். ஆமா, இருங்க. வணக்கம் அண்ணி. வாங்க. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களானே? நல்லா இருக்கம்மா. இன்னும் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வா. பாக்கியலட்சுமி அத்தை, வாங்க. அட வாங்க பாட்டி. உட்காருங்க. என் பிள்ளை என்னமா வாய் நிறைஞ்சு வணக்கம்மா. பேர் சொல்லி கூப்பிடுறா. இந்த வாட்டியும் அப்பாவை கூட்டிட்டு வரல போல இருக்கே. ச்சே. Thank you, வாங்க, sir. உள்ள போலாம். வாங்க வாங்க. நீங்க வாங்க. ஆமா, இத நீயே செஞ்சிருக்கலாம். 10 ரூபாய்க்கு போய் மாப்பிள முன்னாடி அசிங்க பட்டுக்கிட்டு. சரி வாடா. கணபதி மாமா அதனடி இல்லாதவனுக்கு வாங்க போடுற. வருவாரு. தெய்வமே, தெய்வமே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தெய்வமே. அப்பா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா தெய்வமே? இப்பதான் மனசு உன்னோட நடிப்பும் பொய்யும் வணக்கம். எனக்கு எப்பவுமே பிடிக்கும். தட்டடு. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் அத்தை. அஞ்சலி கூட்டிட்டு வரலையா? கல்யாணம் பொண்ண எப்படி தம்பி கூட்டிட்டு வர்றது? மாப்பிளைக்கு பொண்ண பாத்துக்கிட்டே இருக்கணும் போல. ஏய், டேய்,
எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? ம். ம். வேணாப்பா, நான் இங்கே இருக்கேன். அப்புறம் அண்ணே சம்மந்தி ஆ, வாங்க. சம்மந்தி ஏங்க வாங்க. போட்டுடு.